நேரா வருவாங்க. வண்டிய நிறுத்திட்டு, உள்ள வந்து கொஞ்ச நேரம் உட்கார்ந்திருப்பாங்க. எதுவும் யார்ட்டயும் பேச மாட்டாங்க. மனசுக்குள்ள எதுவும் வேதனை இருக்குமோ என்னமோ, சில நேரங்கள்ல கண்ல கண்ணீர் வடியும். எப்பவாவது காஃபி குடிச்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அதுவும் எனக்கு அவ்வளோ கரெக்ட்டா தெரியல. பட் எதுவும் எதுவும் சொல்லணும் அம்மா கிட்டன்னா, இந்த ஹாலுக்கு வந்துட்டு மதினா மதினாம்பாங்க. அண்ணி அண்ணின்னு தான் கூப்பிடுவாங்க. அண்ணின்னு கூப்பிட்டு ஏதோ பேசுவாங்க, சொல்லுவாங்க, போயிருவாங்க. பட் ஆனா அப்பாவுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய பாண்டிங் இருந்தது. அண்ணன் தங்கச்சி பாண்டிங் வந்து நான் நெறைய பார்த்துருக்கேன். அது வந்து நைட்ல அப்பா ரெகுலரா ஃபோன் பேசுவாங்க சாவித்திரி அம்மாக்கு. ரெகுலரா ஃபோன் அது பேசி நான் கேட்டுருக்கேன். நானே கேட்டுருக்கேன். ம். இது இந்த ஃபோன் தான். இந்த ஃபோன்ல இங்க தான் ஓ! அது அங்க பேசுவாங்க. அப்பா அப்ப பேசுவாங்க. நாங்க இங்க தான் படுத்திருப்போம்ல. அப்ப வந்து, "என்னம்மா? ஏம்மா அப்படி பண்ண?" அப்படின்னாங்க. அது யாருன்னு எனக்கு தெரியாது. நான் ஸ்கூல் படிச்சேன்னா அது தெரியல. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் அம்மாட்ட கேட்டேன். அப்போ நெறைய விஷயங்கள் அப்பாவுக்கும் அவங்களுக்குமான இது நெறைய அப்பா கைடன்ஸ் அவங்களுக்கு குடுப்பாங்க. இப்படி பண்ணக்கூடாது, அப்படி அதெல்லாம் நான் அங்க கேட்டுருக்கேன் நானு. அதனால அவங்க கிட்ட ஒரு இது. பட் ரொம்ப வந்து எல்லாரோடையும் கலகலன்னு பேசி அப்படிலாம் நான் பார்த்ததில்ல. வருவாங்க. தேவிகா அம்மா வருவாங்க. சோழமங்கலம் ராஜலட்சுமி வந்து பயங்கர அம்மாவோட ஃப்ரெண்டு. ஓகே. அம்மா சி.கே. எம்ஜிஆர் சரஸ்வதி. ஜானகி இருக்காங்கல்ல, அவங்களும் அம்மாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அவங்க ராதிகாவோட அம்மா கீதா அந்த ம். ஆன்டி வருவாங்க. அந்த அம்மா வருவாங்க. வந்து எனக்கு அவங்கள நல்லா தெரியும். அவங்க வந்து நின்னு அம்மாவ வந்து பேசிட்டே இருப்பாங்க அம்மாட்ட. அவங்க என்ன நினைக்கிறாங்க, எத சொல்றது கொள்றது எல்லாம் பேசுவாங்க. பட் இன் அண்ட் அவுட் எல்லாமே பேசுவாங்க அம்மாகிட்ட அவங்க. அத நான் பார்த்துருக்கேன்.